160 வருஷமா நம்ம ஃபாலோ பண்ண இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இப்போ மாறுது. அதுக்கு பதிலா வந்திருக்கிற பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் சட்டத்துல அப்படி என்னதான் வித்தியாசம்? 511 செக்ஷனா இருந்த சட்டம் இப்ப எவ்வளவா குறைஞ்சிருக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சட்டம் அண்ட் வினோத் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் வினோத். இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி 1860 இந்தியாவின் குற்றவியல் சட்டங்களில் முதன்மையானதாக விளங்கும் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி 1860 தண்டனை சட்டம் ஐபிசி 1860 மொத்தம் 511 பிரிவுகள் உள்ளன. இந்த சட்டம் 23 அத்தியாயங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மாற்றத்திற்கு தயாராகும் புதிய சட்டம் பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் 2023. இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி 1860 விரைவில் பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் 2023 என்ற புதிய சட்டத்தால் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. புதியதாக வரவுள்ள பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் சட்டத்தில் மொத்தம் 358 பிரிவுகள் மட்டுமே இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்போதைய ஐபிசியில் உள்ள 511 பிரிவுகளை விட குறிப்பிடத்தக்க அளவில் குறைவானது. இந்த புதிய சட்டத்தின் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதி அமைப்பில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியாகும். இதன் மூலம்தான் அடுத்தடுத்த பிரிவுகள் 1 முதல் 511 வரை பல்வேறு குற்றங்கள் மற்றும் அவற்றுக்கான தண்டனைகளை பற்றி விவரிக்க ஆரம்பிக்கின்றன. நாளை ஐபிசி பிரிவு 1 என்ன கூறுகிறது என்பதை காணலாம். மறக்காம நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சட்ட அறிவை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இந்திய தண்டனை சட்டத்தோட முதல் ஐபிசி செக்ஷனோட உங்களை சந்திக்கிறேன். சட்டம் அறிவோம், உரிமை காப்போம். நன்றி, வணக்கம்.